எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது நெஞ்சு கோழியில் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்து தெரியணும் சாப்பிடன்னு சொல்லி தான் நான் செய்து காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு காட்டுறேன். முதல் நெஞ்சு கோழியை எடுத்து கழுவி போட்டு அதை நான் இடித்து எடுக்க போகிறேன் மெல்லிசா. இப்போ இது இடிச்சாச்சுது. இடித்து நான் நல்ல மெல்லிசா எடுத்து வச்சிருக்கிறேன். இனி இதுக்கு மசாலா செய்வோம் வாங்கும். அதுக்கு நாங்கள் உரைப்பு சாப்பிட்ற கூட தானே, அதால் ஒரு மேசக்கரண்டி தூள் எடுத்துருக்கிறேன், கறித்தூள். அதோட சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மஞ்சள், 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். இதோட சேர்த்து உள்ளி, 4 பல் உள்ளியும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பிடிச்சு அந்த பேஸ்டையும் இதுக்க போட்டு குழச்சி போட்டு இந்த மசாலாவோட நாங்கள் இந்த இடித்து வச்ச நெஞ்சு கோழியை இப்படி பிரட்டி எடுப்போம். அதே மாதிரி மற்றதையும் பிரட்டி எடுப்போம். ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை அடிக்கி போட்டு முட்டையில இந்த கோழியை இப்படி துவைச்சி எடுத்து போட்டு அப்புறம் நாங்கள் இந்த ரசப்பு தூளில் ரெட்டி எடுப்போம். பேனை வச்சுட்டு அதுக்கு ஒரு மேசக்கரண்டி பட்டர் போட்டு சூடாக்கி போட்டு பட்டர் சூடாயினோன்னு நாங்கள் இந்த செய்து வச்சுட்டு இருக்கிற கோழியை ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். இப்போ ஒரு பக்கம் வகி எடுத்து இனி மற்ற பக்கத்துக்கு இதை திருப்பி விடுவோம். இது வகி எடுத்து இனி நாங்கள் இதை எடுத்து போட்டு மற்றதையும் போட்டு எடுப்போம். எங்களுக்கு எப்படி சோறு முக்கியமோ இது இந்திய நாட்டுக்காரர்களுக்கு இந்த சாப்பாடு முக்கியம். அதாவது உருளைக்கிழங்குல தான் நான் ஒரு சாப்பாடு செய்து காட்ட போகிறேன். வாங்குவோம். அதுக்கு நான் 3 டெசி தண்ணி எடுத்து கொதிக்க விட்டுருக்குறேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்செடுத்து அதோட சேர்த்து நான் 1 டெசி பசுப்பால் எடுக்கிறேன். ரெண்டும் கொதிக்கட்டும். இப்போ பாலும் கொதிச்செடுத்து அதோட நான் இந்த உருளைக்கிழங்கு பவுடர் பேக்கெட்டாக இருக்குது, அதை போடுறேன். நான் இது கடையிலே ரெடிமேடாக விற்கிது. அந்த பேக்கெட்லேயே அளவுகள் போட்டுருக்குது. நீங்கள் அதே மாதிரி செய்யலாம். இப்போ இதை கிண்டுவோம். இதுக்கு ஒரு பிஞ்சளவு உப்பு போடுவோம். போட்டு இதையும் உருளைக்கிழங்கு இப்போ ரெடி ஆகிடுது பாருங்க. இனி இறக்க வேண்டியதான். இந்த பதம் இருந்தால் காணும். இது சிம்பிளாக செய்யலாம். ஓகே, இனி இதை இறக்குவோம். இப்போ வாங்கோ இந்த உருளைக்கிழங்க இது கிடக்க இருக்குது. கிடக்க இருக்கும். இது நல்லா சாப்பிடுவினோம். சின்னாக்களும் விரும்பி சாப்பிடுவினோம், பெரியாக்களும் சாப்பிடுவினோம். எங்களுக்கு சோறு எப்படி முக்கியமோ அதே மாதிரி அவைக்கு இந்த உருளைக்கிழங்கு சாப்பாடு தான் அவைண்ட சாப்பாடு. இப்போ இதோட சேர்த்து நாங்கள் இந்த சிக்கன் வாட்டினதானே அதையும் இதோட வச்சுட்டு ஒரு சலாத்திலையும் வச்சு அதோட சேர்த்து குடமிளகாயும் வச்சு இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். இதோட சேர்த்து உருளைக்கிழங்கோட சேர்த்து சிக்கனையும் சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே, நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.